வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே. இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற இடம் அடையாறு ஆறினுடைய முகத்துவாரத்தில் கடலோடு கலக்கின்ற கழிமுகத்தில் இருக்கின்ற புரோக்கன் பிரிட்ஜ். 1977க்கு முன்னாடி இந்த பாலமானது மீனவர்கள் இந்த பக்கத்தில் இருந்து, அதாவது பெசன் நகரிலிருந்து அங்கே சீனிவாசபுரம் பட்டினப்பாக்கம் போகிறதுக்கும் ஹார்பருக்கு போகிறதுக்கும் ஒரு வழியாக இருந்த இந்த பாலம் 1977 ஏற்பட்ட வெள்ளத்தினால் இந்த பாலம் சேதமடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பாலம் அப்படியே விட்டுட்டாங்க. அதுதான் இன்றைக்கி புரோக்கன் பிரிட்ஜாக நம்ம நிறைய பேரை அந்த இடத்தை நோக்கி ஈர்த்துக்கிட்டு இருக்கு. நிறைய படங்கள் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஜே கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். நம்ம சென்னையில் அவங்க ஃபவுண்டேஷன்ஸ்லாம் கூட இருக்குது. ஜே கிருஷ்ணமூர்த்தி பெரிய தத்துவ மேதை. அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் மன அமைதிக்காக இந்த பிரிட்ஜ் மேலே மாலை நேரங்களில் உட்காந்துருப்பார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப அழகான இடம் இது. நானும் இன்றைக்கி தான் இந்த பிரிட்ஜையும் பார்த்தேன், அப்புறம் அந்த அடையாறு ஆறினுடைய இந்த கழிமுகத்தையும் பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போ நிறைய ஷூட்டிங்காக தான் இந்த இடம் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் பசங்கள்லாம் நிறைய பேர் வர்றாங்க, இருந்துட்டு போகிறாங்க. அதிகபட்சம் 5 மணிக்குள்ளே இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடணும். ஏன்னா அதுக்கப்புறம் இருட்டிடுச்சுன்னா இங்கே லைட் ஃபெசிலிட்டியோ எதுவும் இல்லை. இது பார்த்திங்கன்னா நம்ம தியோசாஃபிக்கல் சொசைட்டி, அதாவது இந்த பிரம்மஞான சபைக்கு பின்புறத்தில் இருக்குது. இங்கே தான் இந்த ஆமைகள் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும். அதில் அந்த தியோசாஃபிக்கல் சொசைட்டி அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட நிறையா பண்ணுறாங்க. அந்த ஆமை முட்டைகளை எடுத்துகிட்டு போய் அதை பொறிக்க வச்சு கொண்டாந்து கடலில் விடுறது. ரொம்ப ரம்மியமான இடம் இது. போய் பார்த்துட்டு வரலாம். பகல் நேரத்தில் போங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. எங்கே இருந்தேன்னா நம்ம பெசன் நகர்லேருந்து உள்ளே போகணும் இதுக்கு. ஏன்னா சீனிவாசபுரம் சைடில் அந்த பாலம் இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது. போய் பார்த்துட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு வழங்குங்க. இன்னும் அருமையான இடங்களுக்கு போய் இன்னும் அருமையாக அதெல்லாம் ஷூட் பண்ணி உங்களுக்காக நாங்கள் தர தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு வழங்குங்கள்.